ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா கூட 2 இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாம்பாரும் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு எது கூட வேணாலுமே சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மணக்க சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.